வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சந்தை செலவுங்க. எல்லாம் சந்தையில் வாங்கிட்டு வந்திருக்கிற காய்கறிங்க என்னென்ன ரேட்டுன்னு பார்க்கலாமா? எங்கள் ஊரில் சனிக்கிழமை தாங்க சந்தை. உங்கள் ஊர்லலாம் என்னென்னைக்கு சந்தைன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? பாருங்கள், பூண்டு இது ஒரு 1/4 கிலோ எவ்வளவோ தெரியலங்க, ஆனால் 50 ரூபாவாம். 3 கிலோ வெங்காயம் 100 ரூபா. இங்கே பாருங்கள், இந்த காய் ஒரு காய் தாங்க, இது ஒரு காய் 20 ரூபாவாம். அப்புறமா இந்த கத்திரிக்காய் 20 ரூபா. கேரட்டு 4 கேரட் தான் 20 ரூபா. அப்போது ஒரு கேரட்டோட விலை 5 ரூபா. இந்த 2 காயோட விலை 20 ரூபா. உருளைக்கிழங்கு 30 ரூபாங்க. எவ்வளோ உருளைக்கிழங்கு இருக்குது? 2 4 6 8 9 தாங்க இருக்குது. 2 4 6 8 9 ஆமாம், 9 தாங்க இருக்குது. 9 உருளைக்கிழங்கு 30 ரூபா. இஞ்சி 20 ரூபா. இந்த முள்ளங்கியும் 20 ரூபாங்க. பீன்ஸ் 30 ரூபா. அப்புறமா தக்காளி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்ட்டு கவர்லேயே வச்சுருக்கிறேன். ஞாபகம் வந்துச்சுங்க, சரி வீடியோ போடலாம் உங்களுக்கு காட்டலாமே அப்படின்ட்டு. நல்லாயிருக்கு தக்காளி, எல்லாமே குண்டு குண்டாக சேவப்பா. இது 2 கிலோ, 1 கிலோ 50 ரூபாங்க. 2 கிலோ இருக்குது 100 ரூபா. வெண்டைக்காய் 30 ரூபா. இது கூறு வைப்பாங்க இல்லைங்க, கூறு வச்சு அந்த கூரில் வாங்கிட்டு வந்திருக்குது. கனடாவில் உட்டைன்றாங்க, நாமெல்லாம் கூறு தானே சொல்லுவோம். கூறு கணக்கில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பச்சை மிளகாவே யூஸ் பண்ணுறது இல்லைங்க நாங்கள். இங்கே பாருங்கள், இவ்வளோ பச்சை மிளகா வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. இந்த பச்சை மிளகா 20 ரூபா. இவ்வளோ தாங்க சந்தை செலவு. ஒரு வாரத்துக்கு எனக்கு கரெக்டாக சரியாக போகும். இஞ்சியெல்லாம் கொஞ்சம் மீதி ஆகும். பச்சை மிளகா நான் அந்தளவுக்கு யூஸே பண்ண மாட்டேன். வெங்காயம் பூண்டு கூட இருக்குங்க. பார்க்கலாம் என்னென்ன காலியாகுது, என்னென்ன இருக்குதுன்ட்டு. சரிங்களா? என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, எதுவுமே கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க டைரெக்டாக நல்லா கமெண்ட் பண்ணுறாங்க. வாய்ஸ் நல்லா இல்லை, நீ எல்லாம் எதுக்கு வீடியோ போடுற, என்ன டேலண்ட் இருக்குது, எப்போ பார்த்தாலுமே சமைக்கிறது கோலம் போடுறது இதுதானே போடுற, இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம், சாதிக்கலான்ட்டு ஒரு ஆசை. கடவுள் நம்மளுக்கு ஏதோ அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம பண்ணலாமேன்ட்டு பண்ணிகிட்ருக்குறேன். ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரிங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள்.